கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்குதுங்க. சனி வந்து உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆறாரு. அதாவது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் எந்தெந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு? இந்த பலன்கள் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, உங்களுடைய ராசியில 3 நட்சத்திரங்களுக்கு உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த மாதிரி நன்மைகளை செய்ய போறாரு, எந்தெந்த விஷயங்களும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு விழுக்காடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்க போகுது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது கூடவே சுக்கிரனும் சேர்ந்து இந்த மார்ச் 6ஆம் தேதி அமராருங்க. அதாவது ராசியிலிருந்து 7ஆம் வீட்டில் இந்த ஒரு நிகழ்வானது நடக்க இருக்கு. இதுல சனி பகவானுக்கு மொத்தம் 3 பார்வைகள் இருக்கு. ஜோதிடத்துல வந்து பாருங்களேன், பொதுவாகவே இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ஜோதிடர்கள் சொல்ற ஒரு விஷயம், சனி பகவானோட பார்வைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, ஜோதிடத்துல சனி பகவானோட பார்வைக்கு நம்ம நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்தே தான் ஆகணும். ஏன்னா அவருக்கு 3 சிறப்பு பார்வைகள் இருக்கு. அவர் அமர்ந்திருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 3 வீடுகளை வந்து தொடர்பு கொள்றாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. 9 அப்படின்றது உங்களுடைய பாக்கியஸ்தானம். ஸோ உங்களுடைய தந்தை ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், இது எல்லாமே வந்து 9ஆம் வீடு. அதே சனி பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ஸோ உங்கள் ராசியை தொடர்பு கொள்றாரு சனி பகவான். அதே 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய 4ஆம் வீட்டையும் பார்க்க முடியும். 4ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய சுகம், உங்களுடைய தாய் ஸ்தானம், வீடு வாகனஸ்தானம் வந்து இந்த 4ஆம் வீடு. ஸோ இந்த 3 வீடுகளை வந்து தன்னுடைய 3 சிறப்பு பார்வையின் மூலியமாக சனி பகவான் வந்து தொடர்பு கொள்றாரு. சரி, எந்த மாதிரி பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம்? அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு யாரு அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சனி யாரு உங்களுக்கு வராருன்னு பாருங்க. உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் வீட்டோட அதிபதி. 5ஆம் வீட்டோட அதிபதி அவரே 6ஆம் வீட்டோட அதிபதி. 5 அப்படின்றது உங்களுடைய பூர்வீகம். 5 அப்படின்றது உங்களுடைய பாக்கியஸ்தானம். 5 அப்படின்றது உங்களுடைய மந்திரஸ்தானம். 6 அப்படின்றது உங்களுடைய எதிரிஸ்தானம். 5 அப்படின்றது உங்களுடைய காதலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். 6 அப்படின்றது எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 5, 6 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளையும் சனி பகவான் செய்ய முடியும். அதே நேரம் 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கெடுதல், இது 5, 6 இரண்டுமே சம்பந்தப்படக்கூடிய சனி பகவான் 7ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கார். இதுதான் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இந்த சனி பகவானோட சுக்கிரன் இணைஞ்சிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த சுக்கிரன் சனியால என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளா திருமணமே ஆகாதவங்களுக்கு, இந்த கன்னி ராசியில நீண்ட நாளா திருமணமே ஆகாம கஷ்டப்பட்டு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 35, 36 வயசு ஆயிடுச்சு, திருமணமே ஆகலைன்னா திருமணம் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா சுக்கிரனோட இணைவுல சனி இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய 6ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, சூரியன், புதன் 4 கிரகங்களோட கிரகண தோஷம் வரை ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 கிரகண தோஷமானது இந்த சனி பகவானை ஏதாவது ஒரு ரூபத்தில் தாக்குமா, இல்லை இந்த சனி பகவானோட பலன்களை எதையாவது ஒரு ரூபத்தில் தாக்குமான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது தாக்கும். எப்படி தாக்கும் அப்படின்னா, இந்த 6ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட்டுச்சு இந்த பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் கிரகண தோஷம் ஏற்பட்ட அடுத்த ஒரு 15 நாள்லயே வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பெயர்ச்சி நடக்குது. இப்போ இந்த 6ஆம் வீட்டோட பலனை நம்ம எடுத்து பார்க்கும்போது, 6 என்பது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாத விஷயம் என்னன்னா, இந்த எதிரியா இருக்கட்டும், கடன் பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த நோய் பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 6ஆம் வீடு தான். ஸோ இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி நிவர்த்தி பண்ற இடத்துல நிச்சயமா உங்களுக்கு பண்ணுவாரு.
பட் என்ன ஒரு விதிவிலக்கு என்ன ஒண்ணுன்னா, இந்த குரு பகவானோட பார்வை சனி மேல விழவே இல்லை. எப்போ இந்த குருவோட பார்வை உங்களுக்கு சனி மேல வந்து விழுதோ, இந்த கண்டக சனியின் மேல வந்து விழுதோ, அப்பத்துலேருந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய கிளைண்ட்ஸ் நான் பார்க்குறேங்க, கன்சல்டேஷன்ஸ்க்கு வராங்க. பொதுவாகவே இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் சனி இருக்கும்போது அந்த கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு பிரச்சனைகளும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் குருவோட பார்வை இல்லை. குருவோட பார்வையே இல்லாததுனால, குறிப்பாக சொல்லணும்னா இந்த சனி மகாதசையோ குரு மகாதசையோ நடக்கும்போது இது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பட் என்னைக்கு அந்த குருவோட பார்வை சனியின் மேலே வந்து விழுதோ, அன்னைக்கே சனி வந்து பாருங்க புனிதம் அடைகிறார். ஏன்னா சனி இயற்கையாகவே ஒரு பாவ கிரகம். எந்த ஒரு பாவ கிரகமுமே 7, 10 நாள் அமரும் போது அது பலன்களை பெருசா கொடுக்கறதே கிடையாது. ஆனா அதே ஒரு சுபகிரகம் தொடர்பு கொள்ளும் போது அந்த பலன்கள் வந்து முழுமையா கொடுக்கும். அப்ப சனி வந்து 7ல் இருக்கும்போது முழு பலன் அவர் கொடுக்க முடியாது. குருவோட பார்வை பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த குருவோட பார்வை வந்து இந்த வருடம் 2026 மே மாதத்துலேருந்து சனியோட பார்வையில் வந்து வர்றதுனால எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே சரி, கடனாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், உங்களுக்கு அது எல்லாமே வந்து தவிடுபடியாகிறதுக்கான டைம் பீரியட் வந்து வந்துடும். சரி, ஓகே. இப்போ இந்த கன்னி ராசிக்கு இருக்கக்கூடிய உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே சனி எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா சனியோட இந்த பாதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்க. 65% நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா உத்திரன் வந்து சூரியனும் சனியும் கொஞ்சம் ஆகாதவங்க. ஸோ 65% விழுக்காடு இந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹஸ்தம், ஸோ ஹஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹஸ்தம் வந்து சந்திரனோட நட்சத்திரம். திரும்பவும் பாருங்க, சந்திரன் சனியும் ஆகாத ஒரு கிரகம். 75% விழுக்காடு நிச்சயமாக நீங்கள் ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எப்போ உங்களுக்கு குருவோட பார்வை வந்து விழுதோ அப்பத்துலேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். சித்திரை வந்து செவ்வாயோட ஒரு நட்சத்திரம். செவ்வாய் என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரி விழுக்காடு உங்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 95% நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து எங்கே அமர்றாருன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடம் சொல்லக்கூடிய எதிரி, நோய், கடன், எதிர்ப்புகள். செவ்வாய் இயற்கையாகவே வந்து 6ஆம் இடத்துல அமர்ந்தா நன்மை செய்வாங்க. என்னங்க செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல உட்காந்தா நன்மை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாவகிரகங்கள் 6, 8, 12ல் மறைகிறது நல்லது. ஸோ அப்போ இந்த மார்ச் 6ஆம் தேதியிலேருந்தே செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறையிறதுனால நன்மைகளை நிச்சயமாக செய்வார். எதிர்ப்புகளை உங்களுக்கு குறைப்பார். பாதி எதிர்ப்புகளை உங்களுக்கு குறைச்சாலே போதுங்க. ஏன்னா வேலையில தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரப்போகுது. அடுத்து ஒரு 2.5 வருஷமா நீங்க வந்து பாருங்களேன், கன்னி ராசியை பொறுத்த வரைக்குமே 10ல் வந்து இப்போ குரு பகவான் இருக்காரு. ஓகே, அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா? ஸோ இப்போ அந்த 6ஆம் வீட்டை பார்க்குறதுலேருந்தே அது வந்து ஆரம்பிச்சிடும். இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க. தேவையில்லாமல் நீங்கள் பண்ணுறதோ இல்லை இடம் மாற்றமோ ஏதாவது ஒன்று பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 2.5 வருஷம் அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. இருக்கிற வேலையை மட்டும் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு கண்டக சனியிலேருந்து உங்களால் வந்து தப்பிக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பாதிப்பும் இந்த தாக்கமும் அதிகமாகவே இருக்கும். இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு வழியை காட்ட முடியும். ஸோ சனி பகவானை வழிபடுங்க. சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு இதெல்லாம் போடும்போது அந்த ஒரு தாக்கத்துலேருந்து நிச்சயமாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். கவலையப்பட வேணாம். என்ன கண்டக சனியாக இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நன்மையே நடக்கும். அதுவும் குரு பகவானோட பயிற்சிக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து பாருங்கள், குரு பகவானோட பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நன்மைகளை நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துருங்க. தேங்க்யூ.